பில்ட் பர்சனாலிட்டி என்ன, அம்பிக்கு என்ன ஆகுது? நீங்க கேட்ட அன்னியன் மூவி விக்ரம் கேரக்டர் பத்தி பேசலாம் வாங்க. உங்களுக்கு இது மாதிரி நியூரோ பிசியல் கண்டென்ட் வேணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கேரக்டர் பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அம்பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ற ஆளு திடீர்னு அன்னியனா மாறிடுவாரு. இது ஒரு மென்டல் டிசார்டர், ஸ்பில்ட் பர்சனாலிட்டி டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி சைல்ட்ஹுட் டிராமா, மென்டல் பிரஷர், ஓவர் கல்ட்னால வருங்க. நம்ம பிரெயினை ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம இன்னொரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணும் ஒரிஜினல் கேரக்டரை ப்ரொடெக்ட் பண்ண. அம்பிக்கு என்ன சிம்டம்ஸ்? சடனா பிஹேவியர் சேஞ்ச் ஆகுறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு திடீர்னு வயலண்ட் ஆகுறது, பாஸ்ட் மறக்கிறது. இதுதான் ரியல் சென்சிட்டிவ் டிஐடி. ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா சைக்காட்டிக் தெரப்பி, காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, மெடிசனும் இம்பார்ட்டன்ட் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஜட்மெண்ட் இல்லாம கேர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அன்னியன் மூவியான ஃபிக்ஷனா இருக்கலாம், ஆனா இந்த கண்டிஷன் ரியல் தாங்க. மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த மாதிரி சிம்டம் இருந்தா போய் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூரோபிசியல் கண்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கேரக்டர் பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ சோ மச்.